ஹலோ கைஸ், வெல்கம் டு அருள் பிரியாஸ் ஃபிளாக். செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். அதாவது பன்னீர்னா இந்த தசங்கம் இப்போ இதில் மீதமாக இருந்த பூவையும் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இது நம்ம இப்போ காய வச்சுட்டு அப்புறம் பாருங்க நம்மளோட ஊதுவத்தியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அருள் பிரியாஸ் ஃபிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரொம்ப நாளாக வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, இன்றைக்கி அதை நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ ஊதுவத்தியை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம வீட்டில் சாமி படங்களுக்கெல்லாம் பூலாம் வைப்போம் இல்லையா, அந்த பூவெல்லாம் இது நாள் வரைக்கும் நான் தூக்கி தான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் நீங்களும் அதை தான் செஞ்சுருப்பீங்க. ஸோ அந்த பூவை வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த சாம்பிராணி ஊதுவத்தியை செய்ய போகிறேன். ஓகே, நான் சாமிக்கு வச்ச பூலாம் கலெக்ட் பண்ணி ஒரு 1 வீக்குக்கு மேலேயே நான் சேர்த்து வச்சிருந்தேன். அதெல்லாம் என்ன பண்ணேன், நல்லா வெயிலில் காய வச்சிருந்தேன். இப்போ அந்த பூவை வச்சு தான் நம்ம சாம்பிராணி ஊதுவத்தியை செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பூ. 1 வீக்காகவே நான் சாமிக்கு வைக்கிற பூலாம் கலெக்ட் பண்ணி நல்லா வெயிலில் இப்படி காய வச்சிருக்கேன். இது நல்லா இப்போ மொறுன்னு காஞ்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு காயணும். இப்போ இது ரெடியாக இருக்கு. சரி, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பூ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. இப்போ நல்லா இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி வேறு ஒரு நல்ல வாசனை தரும் பொருள் தெரியும் உங்களுக்கு. அதனால இந்த ஊதுவத்தில நம்ம நிறைய பொருள்லாம் சேர்க்க போகிறோம். இது எல்லாமே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குற ஒரு பொருளாக தான் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பூக்களோட நம்ம வேறு என்னென்னலாம் சேர்க்க போகிறோன்னு வாங்க இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன், அதாவது பன்னீர் எடுத்திருக்கேன். இது நம்ம தேவைக்கேற்ப நம்ம இதை போட்டு தான் நம்ம மிக்சிங் ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சாம்பிராணி. ஓகே, கட்டி சாம்பிராணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம தூள் பண்ணி வச்சு இதை யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நெய் பாட்டில் வாங்கியிருக்கேன். இந்த நெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ரொம்ப ஒரு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற பொருள்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் நம்ம ஸ்மெல் வாசனைக்காக சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது நம்ம இதில் ஒரு பாட்டில் சேர்த்துக்க போகிறோம். இதுவும் ஒரு நல்ல வாசனை தரக்கூடியது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டுக்கு ஏற்றக்கூடிய அந்த சூடம் இருக்கு இல்லையா, அதுவும் நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல வாசனை கொடுக்கும். ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தசங்க பொடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செய்கிற இந்த சாம்பிராணி ஊதுவத்திக்கு இதை மிக்ஸ் பண்ணி பண்ணோம்னா இன்னும் நல்லா ஸ்மெல் வரும். அதுக்காக இதுவும் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் நமக்கு மோல்டு. அந்த ஊதுவத்தியை செய்யறதுக்கான மோல்டாக இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மேல் பாட்டத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச பூ கொஞ்சமும் அதுக்கப்புறம் இந்த வெட்டி வேரும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா அரைச்சிப்போம். கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் பூ அதில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு அரைச்சிருக்கோம். இப்போ இந்த அளவு அரைஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இதில் கொஞ்சம் பூவை போட்டு ஆட் பண்ணி அரைப்போம். இந்த வெட்டி வேர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அரைப்படலை. இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டனா நல்லா அரைஞ்சிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இதில் மீதமாக இருந்த பூவையும் சேர்த்துருக்கோம். அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா கற்பூரம், ஏலக்காய், அதுக்கப்புறம் சாம்பிராணி, அதுக்கப்புறம் நார்மல் சூடம், இது எல்லாமே போட்டிருக்கோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூ வெட்டி வேறு எல்லாம் சேர்த்து நம்ம இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட ஜவ்வாது, அதுக்கப்புறம் அந்த தசங்க பொடி, பன்னீர், நெய்லாம் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான தசங்க பொடி சேர்த்துப்போம். இதில் இது ஆக்சுவலாக நீங்கள் மிக்சியில் போடும் போதே கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அதில் போடலை, அதனால நான் தனியாக கலந்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜவ்வாது போட்டுக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இது எப்படி வரப்போகுது அப்படின்னு நினச்சாவே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. சரி, பார்க்கலாம். ஆனால் இப்போ ஸ்மெல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. இதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து ஏலக்காய்லாம் போட்டோம் இல்லையா, அந்த ஏலக்காய் ஸ்மெல்லாம் நல்லா ஹெவியாகவே தூக்கி கொடுக்குது. மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இதில் கொஞ்சோண்டு பன்னீர் தெளித்து
மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் நெய் போட்டுப்போம். இப்போ இது வரைக்கும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நெய் நம்ம சேர்த்துக்கலாம் அதில். இப்போதைக்கு இது போதும். நம்ம இதை ஃபுல்லாக மோல்டில் ரெடி பண்ணி வைக்க என்ன ஆகும்னா ட்ரை ஆகிடும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் கலந்துக்கலாம். நெய் இல்லை பன்னீர் ரெண்டுத்துல எது வேணால் கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, இதை நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி பிடிச்சோம்னா நல்லா உடையாத அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம இப்போ பண்ணுறதுக்கு ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட மோல்டு எதுவும் இல்லை, நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்ய போகிறோம் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம், நம்ம இந்த புளியார் பிடிப்போம் பார்த்தீங்களா மாவுலலாம், அந்த மாதிரி நம்ம கையிலே வச்சு கூட இது இப்படி இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷேப் பெருசாக தேவையில்லை அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி கையிலே ஒரு கோன் ஷேப்பில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ நான் அந்த கோன் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு பெருசாக எந்த ஒரு ஷேப் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மாதிரி இது ஃபஸ்ட்டு ஒரு வத்தியாகவே இருக்கட்டும். புளியார் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தசங்க பொடி வாங்கணும் இல்லையா, அதுலேயே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு இது போல் மோல்டுலாம் வேணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஷாப்பில் கிடைக்கும். பட் இது வந்து நான் வாங்கலை, அதுலேயே ஃப்ரீயாக கொடுத்தது. சரி, இப்போ வந்துட்டு இதில் நம்ம செஞ்சு பார்ப்போம் இந்த ஷேப்பில் வருதா எப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா வந்திருக்கு. இதுல வந்து சரியா எனக்கு அச்சு விழ மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம வேற ஒன்று ட்ரை பண்ணுவோம். இது வேண்டாம், இது நம்மளுக்கு வரல, நெக்ஸ்ட் பார்த்துப்போம். இப்போ நம்ம எடுத்திருக்க மோல்டு வந்துட்டு இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு செஞ்சு பார்க்கறதுக்கு. சரி வாங்க, இது எப்படி வருது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இதில் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த எவ்வளோ வேணுமோன்னு சொல்லிட்டு நம்ம இதில் போட்டுப்போம். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அழுத்தவே முடியல என்னால் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, ஏதோ ஓரளவு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இதே மாதிரியே மற்ற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இது எப்போ தான் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இதை கொளுத்தி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இது இப்போ நல்லா ஒரு 1 day இல்லை 2 days நல்ல வெயில் வச்சா 1 dayல காஞ்சிரும். இப்போ தான் ஈவினிங் தான் முடிச்சிருக்கேன். ஸோ இதை எப்போ காயும் தெரியல, காஞ்சது. சரி வாங்க, இப்போ நம்ம இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். பாய். ஒரு வழியா நம்மளோட ஊதுவத்தி எல்லாம் சூப்பரா காஞ்சி ரெடி ஆயிருச்சு. ஆக்சுவலா அது ஒரு 4 நாளைக்கு மேலவே காஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கூட இருக்கலாம். பொங்கலுக்கே பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச அந்த ஊதுவத்தி தான் வந்து சாமிக்கு ஏற்றி வச்சோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதோ இருக்கு பாருங்க, நம்மளோட ஊதுவத்தி எல்லாமே அடுக்கி வச்சிருக்கேன். என்ன செய்யும் போது நிறைய இருந்துச்சு, இப்ப கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆமா, கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பொங்கலுக்கே வந்துட்டு நிறையவே ஏத்திட்டோம். கீழே மேல இது போல சொல்லிட்டு 2-3 நாளைக்கும் சேர்த்து ஏத்தி காலி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க பாட்டி எனக்கு வேணும்னு சொல்லி அவங்க பாதி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு இருக்கிற மிச்சம் இவ்வளவுதான். இதை வச்சுதான் நம்ம இதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு வந்துட்டு ஊதுவத்தி ஏத்த போறோம். இது ஸ்மெல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா டிஃப்ரெண்டான ஃப்ளேவர்ல இருந்தது. ஆக்சுவலா நம்ம வந்துட்டு இதுல வந்துட்டு ஒரு நிறைய ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது போல ஊதுவத்தி ஸ்மெல் நான் பார்த்ததே நுகர்ந்ததே கிடையாதுன்னு சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா நிறைய புகை வந்துச்சு. சூப்பரா அப்படியே ரொம்ப நேரத்துக்கு நின்று எரிஞ்சுது. டக்குன்னு எரிஞ்சு காலி ஆகிற மாதிரி கிடையாது, ரொம்ப நேரத்துக்கு நின்று அழகா எரிஞ்சது. பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு.
நாம ஒரு விஷயத்த இன்வால்மெண்ட்டோட செய்யும் போது அதோட ரிசல்ட் கண்டிப்பா சூப்பரா தான் வரும். அப்படிதான் எனக்கு இந்த ஊதுவத்தி செய்யறதுலயும் வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நான் ஏதோ ஒன்று இன்வால்மெண்ட்டோட செய்யறனோ அது எனக்கு ரிசல்ட் கண்டிப்பா நல்லா கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு விஷயத்த செய்யுங்க, கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா வரும். நீங்களும் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.